என் தங்கமே, உன்னை தேடி புதிய உறவாக அல்லவா ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். நீ யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த காத்திருந்தவர் உன்னருகில் வந்து உன் கஷ்டத்திற்கு இதுதான் கடைசி, நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று உன் கரம்பற்ற வந்து விட்டார். அலட்சியம் செய்து நீ தட்டி விடாதே. உனக்கான பழிக்கும் வாக்கே உன் வராகி தாய் நான் கொண்டு வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, இந்த வராகி தரும் அதிர்ஷ்ட வாக்கானது உன் வாழ்க்கைக்கு அங்கு செழுமை தரக்கூடியதாகத்தான் இருக்கப் போகிறது. என் மீது நம்பிக்கை இருப்பதனால் மட்டும்தானே என்னை என்ன இடர்கள் வந்தாலும் சரி நீ என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு முக்கியமான விஷயத்தை முக்கியமான சரியான தருணத்தில் இப்பொழுது சொல்வதற்காக காத்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் சூட்சுமத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு வேண்டியதை இப்பொழுதே தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இன்னும் சற்று நேரம்தான். நீ எதிர்பார்த்த ஒன்று நிச்சயமாக இந்த வராகி உன் கரம் பற்றி தருவதை நீ உணரப் போகிறாய். என் பாதம் பற்றி விட்ட பிறகு, என்னையே சரணாகதி அடைந்து விட்ட பிறகு இந்த தாயின் வெற்றி வாக்கு உனக்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே, உனக்கு நம்பிக்கையோடு தானே நீ என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீ என் மீது பாரத்தை போட்டுவிடு. காரணத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் செய்வதற்கும் சொல்வதற்கும் இந்த தாயானவள் வந்து இருக்கின்றேன். என்னை தொட்டு அழைக்கும் இந்த தருணத்திலே உனக்கு நல்லது நடக்கப் போவதை உன் எதிராளிகளும் உன் துரோகிகளும் இங்கு உணரத்தான் போகிறார்கள். நீயோ நமக்கென்று யார் இருக்கிறார்கள்? நமக்கு என்ன நடக்கப் போகிறது? நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று நினைத்து கொண்டு இருந்த வேளையில் உனக்கு நல்லது நடக்கும் என்று உன் பிரச்சனை அத்தனையும் தீர்த்து வைத்து உனக்கான விஷயத்தில் உனக்கு நம்பிக்கை தரும் வழிகாட்டியாக நான் வந்து இருக்கும் பொழுது இந்த வராகி தாயை விட்டு நீ எங்கே செல்கிறாய்? நிச்சயமாக நான் உன் கண்ணில் பட்டு விட்டேன். அதை நீயும் உணர்ந்து விட்டாய். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வந்து விட்டாய். அந்த தருணத்தில் இந்த தாய் உன்னருகில் இருப்பதை உணர்ந்துவிட்ட பிறகு நீ எதற்காக அலட்சியம் செய்து கொண்டு இருக்கின்றாய்? அலட்சியம் செய்யாதே. நீ உன் மனதில் நினைத்ததை நீ எதற்காக என்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றாயோ அதை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது என்னை வரவேற்று உன் பேரதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள். நீ சகல ஐஸ்வர்யங்களோடும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ விரும்பிய வாழ்க்கையைத்தான் வாழப் போகிறாய். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அம்மா எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு விஷயம் தோல்வியில் முடிந்தாலும் அதை பலமுறை சொல்லி கேட்கவில்லை என்றால் உன்னை எச்சரிக்கை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உனக்கு தெரியும் அல்லவா? அப்படித்தான் இப்பொழுதும் உன் தாயான் அவள் உன்னை எச்சரிக்கை பண்ண வந்து இருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? நீயும் ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு அங்கு இருந்து கொண்டே இருக்கின்றாய். அடுத்தது என்ன என்று தேடிக்கொண்டே இருக்கின்றாய். நானும் உன் தாயாக இருந்து கொண்டு உனக்கான அத்துணை விஷயத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது என்னை நம்பாமல் நீ என்னை விட்டு எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றாய். அதனால தான் உன் வழித்தடத்தை மாற்றி உன் பயணத்தை மாற்றி நீ இந்த வழியில் பயணம் செய். நீ நினைத்ததை நிறைவேற்றி தருவதற்கு உன் தாய் உன் வீட்டிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று உனக்கானதை நடத்தி தர வந்து இருக்கின்றேன். மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் உன் வீட்டில் நடக்கப் போகும் இந்த தருணத்தை நீ விட்டு விடாதே. நான் உன் கண்ணில் படும் இந்த நேரமானது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் தான் என் பிள்ளையே. இன்றே நீ அதிசயம் நடக்கப் போகும் நல்ல நேரத்தை உணரத்தான் போகிறாய். எனக்கு நன்றி சொல்லும் அந்த தருணத்தை தான் நான் உனக்காக தருவதற்கு வந்து இருக்கின்றேன். உன் வீட்டின் கதவை தட்டி விட்டேன்.
என்னை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. நான் உனக்கு வேண்டியதை எதிர்பாராத தருணத்தில் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அப்படித்தான் அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உன் வீட்டில் வந்து சேரப் போகிறது. நீ யாரை எதிர்பார்த்தாயோ, யாரை உனக்கான விஷயமாக எண்ணிக்கொண்டிருந்தாயோ, அவரே உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை தரத்தான் போகிறார். உன் கஷ்டமும் முடிந்து விட்டது, உன் கவலையும் தீர்ந்து விட்டது. இந்த வராகி தரும் வாழ்க்கை இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். அலட்சியம் செய்து செய்து எத்தனையோ விஷயங்களை நான் கடந்து வந்து விட்டேன் என்று கடந்து வந்ததை நினைத்து மட்டும் அழுது கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நான் சொல்வதே கேள். இந்த நொடியே நீ எதிர்பார்த்தது ஒன்று என் கையிலே இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது. இனியும் காலம் தாழ்த்தி கொள்ளாதே. எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்ததே நான் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது அங்கு யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய்? ஆராதரணமாக என் பிள்ளைகள் மன வருத்தத்தோடு இருக்கும் பட்சத்திலே அந்த மன வருத்தத்தை எல்லாம் தீர்த்து வைத்து நான் சொன்ன அதிர்ஷ்டத்தோடு அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சொன்ன மங்களத்தோடு அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சரியாக நான் உன் கண்ணில் பட்ட இந்த நேரம் உன் உறவானவரை சந்திக்கப் போகிறாய். நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற காரியத்தில் நான் உனக்கென்று நிரந்தரமானதாகவும் நிலையானத மகிழ்வான தருணத்தையும் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ குழப்பம் அடையாதே. இனி மனமகிழ்ச்சியை காண நீ எந்த நேரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாயோ அதுவே உனக்கான நல்ல நாளாக எண்ணிக்கொள். நீ நினைத்ததே நான் நடத்தி தர வந்து இருக்கும் பொழுது தீராத பிரச்சனையை தீர்த்து வைத்து உன் நம்பிக்கைக்கு உருவமாக நான் இருக்கும் பொழுது நீ என்னை மட்டுமே, என் பூஜைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தி கொண்டு இரு. நீ நினைத்தது கிடைக்கும். உன் வாழ்க்கையில் அங்கு வெற்றி மட்டுமல்ல, நீ எதிர்பார்த்த மாற்றமும் வந்து சேரும். இது உனக்கான தெய்வ வாக்கு. மிகப்பெரிய விஷயத்தை எப்படி செய்து முடிக்கப் போறேன் என்று நீ உன் பாரத்தை தலையில் எடுத்து நீயாகவே உன் தலையில் வைத்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நீ இப்பொழுது என்ன நடந்தால் சந்தோஷப்படுவாயோ அந்த சந்தோஷத்தை நல்லது நடத்தி தருவதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். இன்னும் என்னை ஏன் தங்க பிள்ளையே சந்தேகித்து கொள்கிறாய்? நடப்பது யாவையும் பார்த்து அமைதி கொள். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது வெற்றி உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. உன்னை சுற்றி இருக்கும் அந்த விஷயத்தை நடத்தி வைத்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு வளமாக்க தந்திருக்கின்றேன். நினைத்தது நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.